டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடைய போர் அடுத்து ஏற்படுத்த போகின்ற பாரிய பிரச்சனை உலகளாவிய உணவு பிரச்சனை என்பது அதிர்ச்சி செய்தியாகும். உலகம் முழுவதற்கும் ஏற்றுமதிக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற விவசாயத்திற்கான உரம் ஏறத்தாழ 30% உலக உரம் கோர்முஸ் நீரிணையில் எரிபொருட்களைப் போலவே பயணிக்க முடியாமல் இறுகி கிடக்கின்றது. இந்த உரம் விவசாயம் செய்யப்படுகின்ற இந்த காலத்தில் உரிய இடத்தை உரிய நேரத்திற்கு சென்றடையாவிட்டால் உலகத்தின் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை அது உருவாக்கும் என்பது அதிர்ச்சி செய்தியாகும். ஈரான் போரானது தனியே அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்குக்குமான பிரச்சனை அல்ல. உலகளாவிய ரீதியில் பட்டினி, அரசியல் குழப்பம், குடிபெயர்வு ஆகியவற்றை ஏற்படுத்த போகின்றது பக்க விளைவுகளாக என்பது இன்று காலை வெளியாகி இருக்கின்ற அதிர்ச்சி செய்தியாகும். உலக உர ஏற்றுமதி தடைப்பட்டு கிடப்பதை யாரும் இதுவரை பேசவில்லை. அமெரிக்க அதிபர் போரை ஆரம்பிக்கின்ற பொழுது கோட்டை விட்ட விவகாரங்களில் உரம், விவசாயம், பயிர் செய்கை காலம் ஆகிய 3 விடயங்களிலும் மற்றவர்களுடைய பேச்சை அவர் காது கொடுத்து கேட்கவில்லை. அது அவருக்கு விளங்கவும் இல்லை என்பதே பிரச்சனையாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த போர் காரணத்தினால் உலக உணவு உற்பத்தியில் ஓர் அதிர்ச்சி ஏற்பட்டு விரைப்பு ஓடப்போவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இது அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறும் என்றும் இதனுடைய இறுதி விளைவு பெரும் பணவீக்கம் ஏற்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய US பாம் பீரோ பெடரேஷனில் இருந்து ஷிப்பி டுவாஸ் என்று கூறப்படுகின்ற தலைமை நிபுணர் அமெரிக்க அதிபருக்கு எழுதிய கடிதத்தில் இதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அமெரிக்காவில் இப்பொழுது நடைபெற இருப்பது அதிக விளைச்சலை தரக்கூடிய கோடை கால பயிர் செய்கை ஆகும். இந்த நேரம் டீசல் விலை உயர்ந்திருக்கின்றது. அதைவிட முக்கியம், உரம் வந்து சேரவில்லை. உர விலை உச்சத்தை தொட்டிருக்கின்றது. உரப்பற்றாக்குறை, டீசலினுடைய விலை உயர்வு, இந்த இரண்டும் விவசாயினுடைய கழுத்தை திருகும். அது விவசாயத்தினுடைய ஆணி வேரையே ஆட்டிவிட போகின்றது. அமெரிக்கா மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் செல்ல வேண்டிய உரத்தில் 3 பங்கு இப்பொழுது தடுக்கப்பட்டு இருப்பதாக அவர் கூறுகின்றார். எப்பொழுதும் ஒரு நாட்டின் தலைவன் போரொன்றை ஆரம்பிப்பதாக இருந்தால் விவசாய சுழற்சியை கணக்கில் கொண்டுதான் போரை ஆரம்பிப்பது கடந்த 5000 வருட காலமாக போரியல் மரபாக இருக்கின்றது. விதைப்பு காலத்தில் ஒரு காலமும் போரை ஆரம்பிக்க கூடாது. அறுவடை முடிந்த பின்னர் தான் போரை ஆரம்பிக்க வேண்டும் என்பது ஆட்சி தலைவன் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை விதி என்று இது தொடர்பான வரலாற்றாளர் ஆடம் ரூஸ் எழுதிய ஆக்கமும் இன்று வெளியாகி இருக்கின்றது. இலையுதிர் காலத்தில் அறுவடை முடிந்த பின்னே போரை சிந்திக்க வேண்டுமே அல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் விதைப்பு காலத்தில் போரை ஆரம்பித்திருக்கின்றார். இது அமெரிக்க விவசாயத்திற்கும் உலக விவசாயத்திற்கும் பேரழிவை தரப்போகின்றது. ஈரானை அழிப்பதாக நினைத்து கொண்டு கூரையை கொளுத்தி இருக்கின்றார்கள் என்பது இதனுடைய கருத்து. இந்த போர் தொடங்கப்பட்ட காலம் விவசாய உற்பத்தியை பேரழிவிற்குள் தள்ளுகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. இதை டொனால்ட் ட்ரம்ப் கருத்தில் கொள்ளவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். கோர்முஸ் நீரிணை துறந்ததும் எரிபொருளினுடைய விலைகளை உடனடியாக குறைக்கலாம். ஆனால் விவசாய பொருட்களினுடைய விலைகளை உடனடியாக குறைக்க முடியாது. 2 வருடங்கள் செல்லும். ஏனென்றால் உரம் தாமதமான காரணத்தினால் ஏற்பட்ட பின்னடைவுகளை சீர் செய்ய 2 வருடங்கள் ஆகும். பயிர்கள் ஒன்றும் எரிபொருள் அல்ல, அது விளைகின்ற உயிர்கள் என்பதனால் காலதாமதம் எடுக்கும் என்றும் கூறுகின்றார். இந்த மடைத்தனமான வேலை காரணமாக இந்த ஆண்டில் மட்டும் 4.5 கோடி பேர் உலகம் முழுவதிலும் பட்டினியில் தவிக்கப் போகின்றார்கள். இதற்கு காரணம் இந்த போர்தான். உணவு பற்றாக்குறை வடக்கு ஆப்பிரிக்க நகரங்களில் மிகப்பெரிய அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்த போகின்றது. திருட்டை மோசமாக மாற்றப் போகின்றது. உணவை இறக்குமதி செய்யாமல் வாழ முடியாத நிலை வடக்கு ஆப்பிரிக்காவினுடைய ஏழை நாடுகள் சென்றடையும். ஆப்பிரிக்காவினுடைய செகல் என்கின்ற பெரும் போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற எரிந்து கொண்டிருக்கின்ற பகுதியும் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் மிக பெரும் சிக்கலை சந்திக்க போகின்றன. இந்த சூழலானது உர வியாபாரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினை மீண்டும் ஒரு தடவை வெற்றியாளராக்கும் வேலையை செய்திருக்கின்றது. ஆயில் விலை உயர்வு புட்டினுடைய கல்லாப்பட்டியை நிறைத்திருக்கின்றது. உரத்தினுடைய தட்டுப்பாடு ரஷ்யாவை மீண்டும் உயிர்த்தள செய்திருக்கின்றது. உர உற்பத்தியில் இருக்கின்ற சிக்கல் உரத்தை உற்பத்தி செய்வதற்கு
சாதாரணமான உற்பத்தியை விட அதிகமான எரிபொருளை செலவிட வேண்டியதாக இருக்கும். இதனால் உரத்தின் விலை எரிபொருள் விலை உயர்ந்திருக்கின்ற காரணத்தினால் மேலும் 2 மடங்காக உயரப்போகின்றது. எரிபொருளினுடைய விலை வானை தொட்டு நிற்கின்றது. அதே எரிபொருளை வைத்து உருவாக்குகின்ற உரத்தின் விலை அதைவிட பல மடங்கு உயர்கின்ற நிலையில் இருக்கின்றது. இது விவசாயினுடைய கழுத்தை அடிக்கப் போகின்றது. விவசாயினுடைய இயந்திரத்திற்கான டீசலும் கூடவே உரமும் இரண்டுமே விலை உயர்கின்ற பொழுது அதன் தாக்கம் உற்பத்தியில் இறங்கும். கடைசியாக சாதாரண பொதுமக்களினுடைய சமையல் அறைக்குள் அது வந்து நிற்கும். இன்று உலகின் மிகப்பெரிய உர ஏற்றுமதி நாடாக சீனா இருக்கின்றது. இப்பொழுது தன்னுடைய சொந்த தேவைக்காக ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கின்றது சீனா. ரஷ்யா 2வது உலக பெரிய உர உற்பத்தி நாடு. ரஷ்யாவும் சீனாவை பார்த்து நிறுத்தி இருக்கின்றது ஏற்றுமதி செய்ய மாட்டேன் என்று. ஏனென்றால் தங்களுடைய நாட்டிற்கு தேவை என்று கூறுகின்றார்கள். இதன் தாக்கம் இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அந்த ஆக்கம் தெரிவிக்கின்றது. பங்களாதேஷ் இந்திய விவசாயிகள் ஏற்கனவே உர விலை உயர்வாலும் எரிபொருள் விலை உயர்வினாலும் பெரும் பாதிப்பை அடைந்திருக்கின்றார்கள். இவர்களினால் இதை தாங்க முடியாது. இதன் விளைவு உணவு உற்பத்தி குறைந்து உணவு ஏற்றுமதி சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமாக பிரேசில் உலகத்தின் மிகப்பெரிய உர இறக்குமதி நாடு. பதிலுக்கு உலக ஏற்றுமதியில் 60% சோயாவை ஏற்றுமதி செய்கின்ற நாடு. உரம் இல்லாமல் சோயா இல்லாமல் இரண்டும் பாதிப்படைகின்ற நிலையை அடையும். உலகம் முழுவதிலும் விவசாயிகளினுடைய உற்பத்தி செலவு வேகமாக உயர்வடைந்து செல்ல போகின்றது. இந்த உர அலையானது 3 கட்டங்களாக வீசும் என்றும் இப்பொழுது 1வது கட்டத்தினுடைய நடுப்பகுதியில் நாங்கள் நிற்கின்றோம். இது ரஷ்யாவிற்கே லாபம். பழைய விலைகளை கிழித்து வீசிவிட்டு இப்பொழுது அவர்கள் புதிய உர விலையை ஒட்டி இருக்கின்றார்கள். எனவே இது புதிய அதிர்ச்சியாக இருக்கின்றது. உர அலை 2 எப்படி இருக்கும் என்றால், இலை உதிர் காலத்தில் உரப்பாவனையை குறைவாக பாவித்திருப்பதனால் விளைச்சல் குறைவாக இருக்க போகின்றது. இதனால் விலை உயரப் போகின்றது. அலை 3 அடுத்த ஆண்டு உணவுப் பொருட்களின் விலை பணவீக்கத்தில் திணறப் போகின்றது. ஏனென்றால் எல்லாமே செலவு அதிகமாக இருக்க பணவீக்கம் வரும். இந்த 3 அலைகளும் ரஷ்யாவிற்கு சுமார் $1 பில்லியன் உடனடியாக பாக்கெட்டில் விழுத்தும். இதுபோல பல பில்லியன் டாலர்களை புட்டின் உழைக்கப் போகின்றார். ரஷ்ய அதிபர் புட்டினை முட்டாள் என்று கூறியவர்கள் எல்லாம் இப்பொழுது தாங்கள் முட்டாளா புட்டின் முட்டாளா என்று சிந்திக்க வேண்டிய நிலையை உரம் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதேபோல ரஷ்யா மீது சார்ந்துள்ள நாடுகள் எல்லாம் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகள் பற்றி எந்த அக்கறையும் கொள்ளாமல் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவின் பக்கமே நிற்க போகின்றன உரம் காரணமாக. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பிற்கு இது எடுத்து விளங்கப்படுத்தப்பட்டதாகவும் அவர் உரத்தை கொண்டு வருகின்ற கப்பல்களுக்கான வரியை குறைப்பதாக அறிவித்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அது ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பினால் 7 விதமான வரி குறைப்புக்கு உள்ளே உரமும் வந்துவிட்டது. இப்பொழுது அது அல்ல பிரச்சனை. உரத்தை உற்பத்தி செய்வது பெரும் செலவாக மாறிவிட்டது. உரத்தை கொண்டு வருகின்ற கப்பல்கள் கொண்டு வர முடியாமல் நின்றுவிட்டது. உரத்தையும் டீசலையும் வைத்து விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த விதைப்பு காலத்தில் நீங்கள் போருக்கு சென்றதும் அறைக்குள் இருந்து நீங்கள் இஸ்ரேலிய பிரதமரனுடைய பேச்சை கேட்டு செய்த முடிவு காரணத்தினால் அமெரிக்க விவசாயிகள் இன்று மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்திருக்கின்றார்கள். உலக விவசாயம் மிகப்பெரிய நெருக்குவாரத்தை சந்தித்திருக்கின்றது. இவையெல்லாம் தெரியாமல் எப்படி இந்த விவகாரத்துக்கு சென்றீர்கள் என்பது கேள்வி. முதலில் ஈரானிய மக்களை காப்பதை விட அமெரிக்க மக்களை காப்பதற்கு ஏதாவது செய்யுங்கள் ஐயா என்று அந்த கடிதம் சுட்டி காட்டுகின்றது. அமெரிக்க அதிபருக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் தெரிந்து கொண்டே செய்தார் என்று அமெரிக்க அதிபரனுடைய ஈரான் விவகார நிபுணரனுடைய இன்றைய பேட்டி பொலிட்டிகோவில் வெளியாகி இருக்கின்றது. அடுத்த செய்தியில் காண தயாராகுங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.